அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஏரியாவில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த வாரத்துக்கான தலையாக இருக்கக்கூடிய பிரவீன்ராஜ் அவர்கள் பார்வதி கிட்ட இல்லை, அவர் ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி எந்திரிச்சு சில கேள்விகளை கேட்குறாங்க பிரவீன்ராஜ் கிட்ட. இந்த வாரத்தை நீங்கள் ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரவீன்ராஜ் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் பார்வதி அதையே கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக போகிறீங்களா, ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக போகிறீங்களான்னு இதையே கேட்க மறுபடியும் பிரவீன்ராஜ் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜே பார்வதி சைலண்ட்டாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக போகிறீங்களான்றதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாரு. உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏற்கனவே எதனா ஒரு கேரக்டர் தான் இருப்ப, இப்போ நீ இப்படி வேற சொல்லிட்டியா, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காட்டுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பெருசாக எந்த விதமான மேட்டரும் இல்லை. எதுக்கு இந்த பேச்சு போகுது, என்ன காரணம் எதுவுமே தெரில. சரி, எதுக்காக எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னா, பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க், எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரன் டாஸ்க்காக இருக்கணும் இல்லை கூலியாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் தான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகள் அத்தனையும் கொண்டு போக சொல்லிட்டார், எடுத்து வைக்க சொல்லிட்டார். எதுவுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. பிக் பாஸே என்ன பண்ணியிருக்காரு, சோப்பு சீப்பு, பிக் பாஸே ஒரு சின்ன ப்ரஷ்ஷு, ஒரு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு சோப்பு, இது 3 மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து உள்ளாடைகள் மட்டும் வச்சுக்கலாம். மற்றபடி அவங்களுடைய உடைமைகளாக இருக்கட்டும், காலணிகளாக இருக்கட்டும், இந்த மேக்கப் கிட்டு, ஃபேஷியல் கிட்டு, சோப்பு சீப்பு ஷாம்பு எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இந்த வாரம் முழுக்க இந்த யூனிஃபார்மில் தான் அவங்க இருக்கணும். இன்னும் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கலை. என்ன டாஸ்க்குன்றதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கேற்றாற் போல் டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. இந்த வாரம் முழுக்க இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் நடக்க போகுது. ஸோ இந்த இண்டிவிஜுவல் டாஸ்கில் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட உடைமைகள் திரும்ப கிடைக்கும். அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸை வாங்குறதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, டாஸ்க் விளையாட போகிறாங்க, சண்டை போட போகிறாங்க. இது நடக்க போகுது இனிமேல் தான். இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காட்டின விஷயங்கள். ஸோ இந்த வாரம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நம்ம டாஸ்க்கு பொறுத்து தான் சொல்ல முடியும். விறுவிறுப்பாக போக போதா, போரிங்காக போக போதா, சண்டை வரும்போது மட்டும்தான் விறுவிறுப்பாக இருக்குது. மற்றபடி எல்லாரும் போரிங்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையிலே ஒரு சம்பவம் நடக்குது. வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு சின்ன சண்டை போகுது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதாவது இந்த வீட்டுக்குள்ளே திவாகருக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. திவாகர் பார்வதி கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூடு சோரனே இல்லை, பார்வதிக்கு சூடு சோரனே இல்லை. அவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு நேற்று நைட்டு உட்காந்து திவாகர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. ஏன்னா நாமினேஷனில் இருக்காங்க. நாமினேஷனில் இருக்கிறதுனால திவாகர்கிட்ட கொஞ்சம் நைஸாக பேசினா ஓட்டு வருன்றதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரில. அரோராவும் ஒரு பக்கம் அதே மாதிரி தான், திவாகரை கொஞ்சுறது கொலாவது ஒரு மாதிரி. நேற்று அயன் பட பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இல்லை சீரியஸாக. இன்றைக்கி பார்வதி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. திவாகர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவனுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. அந்த பிரச்சனைக்கு காரணமே ஹோஸ்ட் ஆகிய விஜய் சேதுபதி தான் நான் சொல்லுவேன். அவர் அன்றைக்கே ப்ராப்பராக பேசி முடிச்சிருந்தா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிருக்காது. ஒருத்தர் எந்த அளவுக்கு மன ரீதியாக நொந்து போயிருக்காரு அப்படிங்கிறது அவர் பேசுறதுல நமக்கு தெரியுது. அதை பற்றி நிச்சயமாக நம்ம பேசுவோம், அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.